கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் திவ்யா, என்னுடைய கணவர் பேர் சந்தோஷ். நாங்கள் வீடு வாங்குறதுக்காக ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ வாங்க வரைக்கும் போயிடுறோம். அப்புறம் நிறைய தடை வந்துருச்சு. அப்புறம் லாஸ்ட் மே மந்த் நாங்கள் வந்துருந்தோம். எப்போவுமே நான் மட்டும் தான் ப்ரேயர் கூறுவேன். என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ அங்கிள் ப்ரேயர் பண்ணார் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு. நான் என்னால் சொல்லவே முடியல, சொந்த வீடு வாங்கணும்னு வாய் அப்படியே அடைச்சிருச்சு, சுத்தமாக பேசவே முடியல என்னால். ஆனால் அங்கிளே நீ வீடு வாங்குவ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். என் ஹஸ்பண்ட் கேட்டார், உங்கள் ப்ரேயர் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஏன்னா நாங்கள் முழுசாக ப்ரேயர் மீட்டிங் ஃபுல்லாக இல்லையேன்னு. இல்லை, நான் சொன்னேன் இந்த ப்ரேயரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அது பெருசு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நாங்கள் அதே மாதத்தில் மே மந்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு ஒரு லேண்டு காமிச்சாரு. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜூன் மந்தில் நாங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டோம். அந்த லோன் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2021 என் மகளுக்கு திருமணமாச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லாதனால ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம். நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. திரும்ப எடுத்த டெஸ்ட்டே எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே நம்பிக்கை டிவி ஐயாவோட ப்ரோக்ராமை பார்ப்பேன். அப்போ சொல்லுவார் ஐயா, அடைக்கல பட்டணத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் அங்கே உங்கள் பிரச்சனை கிடையாது, ஏசப்பாவோட பிரச்சனை, அவர்கிட்ட அவர் பாதத்தில் போனாவே எல்லாம் தீரன்னு சொல்லுவார். எனக்கு இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஆனாலும் நான் ஃபோன் நம்பர் வந்தது ஸ்க்ரீனில், ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி எப்படி வரணும்னு அங்கே கைட் பண்ணாங்க அங்கே சிஸ்டர்ஸ்லாம். அப்புறம் போய் இந்த மாதிரி அடுத்த மாதமே நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, நான் நம்பிக்கையோடு போங்கன்னாரு. ஆனால் எங்கள் மாப்பிள்ளை கப்பலில் வேலை செய்கிறாரு. 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார். அவர் போய் 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் வரதுக்கே 4 மாதம். இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு ஒரு சேப்பலில் போய் உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் மறு மாதமே எங்கள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வேக்கண்ட் இல்லை, நீங்கள் அடுத்த கப்பலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு டிசம்பர் மாதமே என் மகள் கர்ப்பம் தரிக்க கர்த்தர் உதவி பண்ணார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிங்க. நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். புதிய வாழ்வு எப்படி இருக்குமா? செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்வு. ஆவிக்குரிய ரீதியாகவும் செல்வ செழிப்பு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் ஒரு செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்க போகிறார். சரி, முதலாவது சமாதான வாழ்வு, 2வது சுக வாழ்வு, சுப வாழ்வு. எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:26 சொல்லுகிறது, அவருடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் பொழுது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுக்கு பைபிளில் போட்டிருக்கிற பேர் சுற்றுப்புறத்தார், நெய்பர்ஸ். உன் கூட வேலை செய்கிற நெய்பர்ஸ், நீ குடியிருக்கிற இடத்துல இருக்கிற நெய்பர்ஸ், உன் கோவொர்க்கர்ஸ். உன்னை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க, உங்களை இகழ்ச்சியாக பார்க்குறாங்க, அற்பமாக பார்க்குறாங்க, கேவலமாக பார்க்குறாங்க. உன்னை அவங்களுக்கு பிடிக்கலை, நீ அவங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் உன்னை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க பிள்ளைகளுக்காக, அவர்களுக்காக நான் இருக்கிறேன். எனக்கு நீ வேணும், உலகத்துக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு வேணும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய அக்கம் பக்கத்தில் சுற்றுப்புறத்தாரில் உன்னை இகழ்ந்த யாவருக்கு முன்பாக நான் உனக்கு நியாயம் செய்ய போகிறேன்.
அவர் அப்படி நியாயம் செய்யும்போது என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இகழ்ந்த உன் சுற்றுப்புறத்தார்கள் மத்தியிலே நான் உன்னை சுகமாய் குடியிருக்கும்படி வீடுகளை கட்டி கொடுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அதில் நல்ல சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. என்னால ஜெபிக்க முடியலைன்னு சொன்ன நீ இனி அநேகருக்காய் ஜெபிக்க போகிறாய். உன்மேல ஒரு ஜெபாவியை கர்த்தர் போடுகிறார். எனக்கு முடியலைன்னு சொல்லுகிற உன்னை கொண்டு முடியாத அநேகருக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! நான் கஷ்டப்பட்டது நல்லது, அதனால ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கிட்டேன், அதனால நல்ல அபிஷேகத்தை வாங்கிட்டேன், இப்போ நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லத்தக்கதாக இன்றைக்கு நீ அனுபவிக்கிற தீமை, இன்றைக்கு நீ அனுபவிக்கிற கஷ்டம் உனக்கு நன்மையாய் முடியும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! அப்போ உங்களை இகழ்ந்த எல்லாருக்கு முன்னால் நீங்கள் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அப்படின்னாச்சுன்னா, அந்த திராட்சை தோட்டம் அப்படின்றது குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளம். இஸ்ரவேல் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல அழகான சுப காரியங்கள் நடக்கும், திருமண காரியங்கள் நடக்கும், தடைகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்கள் முன்னால் போகிறார். இந்த புதிய வருஷத்துலையாவது என் பிள்ளைக்கு நல்லது நடக்குமா? சொல்லுங்க, நடக்கும். சொல்லுங்க, நடக்கும். என் ஆண்டவரால் நடக்கும். ஏன்னா என் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்கிற நேரம். எல்லா இகழ்ந்த ஜனங்களுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை காரியம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும். ஒரு முறை ஒரு தாயும் மகளும் வந்தாங்க. அந்த தாயாருடைய மகனுக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு. அப்போ அந்த தாயார் மகளும் வந்து, நாங்கள் வெளியே இதுவரைக்கும் எங்கள் மருமக படிக்க போயிருக்கான்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம், பார்த்தாச்சுன்னா அவள் டைவர்ஸில் போயிட்டுருக்கிறா, 2 நாளில் ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னு அழுதுட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மருமக எங்கேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, மருமக மேல் படிப்புக்காக வெளியூருக்கு அனுப்பி வச்சுருக்குறோம் இப்படின்னு சொல்லி அந்த சொசைட்டியை வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா டைவர்ஸ் பல வருஷமாக ஓடி இப்போ கேஸ் முடிந்து ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு ஜெப உதவிக்காக வந்தார்கள். அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன், ஜட்ஜ்மெண்ட்டு டைவர்ஸுக்கு எழுதியாச்சு, ஜட்ஜ்மெண்ட்டு எழுதியாச்சு. இவங்க போன உடனே ஜட்ஜ்மெண்ட் வாசிக்க வேண்டியதான் பாக்கி. அந்த 2 நாள் கழித்து இவங்க கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க டைவர்ஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இவங்க 2 பேரையும் செப்பரேட் பண்ணி விடுகிறதற்கு கோர்ட்டில் எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்தேன். அப்போ நான் ஜெபத்தில் சொன்னேன், ஆண்டவர் இந்த காரியத்தை ஐயோ ஐயா அதுக்காகவே நாங்கள் வந்தோம். நீ அதுக்காக வரல, இந்த காரியம் நடந்ததற்கு பிறகு ஒரு அற்புதம் நடந்தால் தான் அதில் தேவ மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா! அந்த சகோதரிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நியாயாதிபதிகள் என் கரத்தில் இருக்கிறார்கள். அவளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனாலும் அதையும் தாண்டி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த காரியம் நடக்கும். அப்போ டைவர்ஸ் ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், டைவர்ஸ் அவங்க கோர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணோடனே வெளியே வருவாங்க, அந்த பொண்ணு வருவா, நீங்களும் பையனை கூப்பிட்டு வெளியே வருவீங்க. ஆனால் நீ போய் ஒரே ஒரு காரியத்தை செய்யணும். அந்த தாயார் இடத்துல ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு அடிமை மூலமாக. நீ போயிட்டு ஒரு சின்ன வார்த்தை, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலாமா, நீ எங்கள் வீட்டுக்கு வா, உன்னை ராணி மாதிரி வச்சுருப்போம், உனக்கு ஆசைப்பட்டேன்னா உனக்கு தனி வீடே என் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்து உன்னை வச்சிடுறேன், இல்லை இந்த வீட்டையே உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் வேணால் வெளியே போகிறோம், நீயும் புருஷனை இருந்துக்குங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். இந்த அம்மா அந்த மருமகள்கிட்ட போய் இந்த மேட்ரை மட்டும் சொல்லினார். எப்போ டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உலக பிரகாரமான டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியே வரும்பொழுது இதை போய் சொல்லு அப்படின்னாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போனாங்க, ஆண்டவர் சொன்னது மாதிரி டைவர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். அப்படியே 2 சைடில், இவன் இந்த சைடில் வந்துட்டா, இவன் இந்த சைடில் அவங்க அம்மா அப்பா கூட, அவள் அவங்க அம்மா அப்பா கூட போயிட்டு அவள் காரில் ஏறும்போது அவங்க சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு காலை தூக்கி காரில், அம்பாஸ்டர் காரில் அப்படி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களாம். உள்ளே வச்சுட்டு இன்னொரு காலை தூக்கி வச்சுட்டு டோரை சாத்தணும், அவ்வளோதான் பாக்கி. இந்த மாமியார் போய் நேராக அவள் காலில் விழுந்துட்டாங்க, தன் பிள்ளைக்காக மருமகளுடைய காலில் விழுந்துட்டு,
நடந்ததெல்லாம் மறந்துடுமா, நாங்கள் இப்படியே கூட வெளியே போயிடுறோம், எங்கள் வீட்டை நீயும் என் பிள்ளையுமா இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கம்மா, இல்லை நான் வெளியே போகிறேன், இல்லைன்னா உங்களுக்கு வேறு வீடு எடுத்து வைக்கிறேன், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலம்மா, நீ வாமா, உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த மகளுடைய இருதயம் திருப்பப்பட்டது. அப்படியே உள்ளே எடுத்து வச்ச காலை வெளியே எடுத்து வச்சுட்டு டோரை சாத்திட்டு அவங்க அந்த பொண்ணுடைய அம்மா அண்ணன் எல்லாரும், என்னம்மா எங்கே போகிற? அவர் சொன்னா, நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நேராக வந்து வண்டியில் ஏறினா, அது வரைக்கும் பல வருஷம் அவங்க வாழ்ந்தும் குழந்தை இல்லை. ஆனால் அங்கே வந்த உடனடியாக அடுத்த மாதமே கன்சீவாகி இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், அப்புறம் இங்கே வந்த உடனே அவங்க மாமியாரையும் மாமனாரையும் எல்லாம் துரத்திட்டாளான்னா இல்லை, இங்கே வந்ததுக்கு பிறகு இல்லாத நீங்கள் இருங்க, நானும் சின்ன பிள்ளை, அந்த நாட்களை எனக்கும் பக்குவம் இல்லை, நீங்கள் இருங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை கனப்படுத்தின ஆண்டவர், இழந்து போன அந்த சுக வாழ்வை துளிர்க்க பண்ணின ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பை போல எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன்னுடைய ஆரோக்கிய வாழ்வும் துளிர்க்கும், உன் சுக வாழ்வும் துளிர்க்கும், உன்னுடைய சுப வாழ்வும் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடிக்கப்பட்ட ரூத்துடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பின ஆண்டவர். இங்கு சில ரூத்துகள் இருக்கிறதை பார்க்கிறேன். எல்லா ரூத்துகளையும் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து கனப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். ரூத்துகள் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். இள வயதின் விதவைகளை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். ஞானம் இல்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழாவட்டியாய் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறார். இங்கு மனைவியை பிரித்து விட்டு வந்திருக்கிற புருஷன் இருக்கிறாய். மனைவியுடைய கதறல் உன் காதுகளுக்கு கேட்கல. இன்னைக்கு அவருடைய கண்ணீர் உங்கள் குடும்பத்திற்கு சாபமாய் மாறாதபடிக்கு இன்றைக்கே போய் உன் மனைவியை அழைத்து கொண்டு வந்து நீங்கள் குடும்பமாய் வாழுங்கள், மன்னித்து ஏற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல சில மனைவிமார்கள் இங்கே இருக்கிறீங்க, எனக்கு புருஷன் வேண்டாம், புருஷனுடைய அம்மா அப்பா செய்த தவறுக்காக புருஷனை பழி வாங்காதேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை அவங்க அம்மா அப்பா உனக்கு கெடுதல் பண்ணியிருக்கலாம், அதுக்காக வாழ வேண்டி என் பிள்ளைய நீ ஏம்மா நீ வேதனைப்படுத்துகிற, வாழ வேண்டி என் மகனை நீ எதுக்கு வேதனைப்படுத்துகிற, நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டு நீ இணைந்து வாழ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆஃப்டர் மேரேஜ் நீ இருக்க வேண்டியது உன்னுடைய தாய் வீடு அல்ல. ஆஃப்டர் மேரேஜ் நீ இருக்க வேண்டியது உன்னுடைய புருஷன் வீடு. நீ இருக்க வேண்டிய இடத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வெளிப்படுத்துவார். நீ தவறான இடத்திலே இருக்கிறாய், உடனடியாக எழுந்து புறப்படு என்று ஆண்டவர் சொல்கிறார். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் அபிஷேகம் பறிக்கப்பட்டதினால கண்கள் குருடாக்கப்பட்டவளாயிருக்கிறாய், கண்கள் குருடாக்கப்பட்டவனாயிருக்கிறாய். இன்றைக்கு உன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். போய் சந்தோஷமா வாழுங்க. நல்ல பிள்ளைக்குட்டிகளை பெற்று பேர பிள்ளைகளை அழகாக கொஞ்சுகிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். பெரியவங்க மாமியார்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் பெருந்தன்மையாக இருங்க. சின்ன பிள்ளைசுங்க இளசுங்க கொஞ்சம் வாலிப வயசில் ஓடணும்னு நினைப்பாங்க, சுத்தணும்னு நினைப்பாங்க, வெளியே போனேன்னு நினைப்பாங்க, கண்டுக்காதீங்க. அது ஆமாம், அப்படி தான் அந்த இள வயசில் அப்படி அந்த இள வயதமே சொல்லுகிறது, உன் இள வயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திருக்க உன் மகனை விட்டுக்கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திருக்கிற, உன்னுடைய இள வயதின் புருஷனோடு மகிழ்ந்திருக்க உன்னுடைய மகளை விட்டுக்கொடு என்று சொல்லுகிறார். அதே போல புருஷனும் புருஷனாய் இருக்க வேண்டும். ஒரு புருஷன் புருஷ லட்சணத்தில் இருக்கணும். அவன் புருஷனாச்சுன்னா என்னை நம்பி வந்த மனைவிக்கு நான் எல்லா காரியத்திலும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சுகத்திலும் சுகவீனத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என் சம்பாத்தியத்தினாலும் செல்வங்களினாலும் என் சரீரத்தினாலும் நான் உன்னை போஷிப்பேன். நிறைய குடும்பங்களில் சம்பத்தெல்லாம் போஷிக்கிறாங்க, சரீர போஷிப்பு இல்லாததினால் குடும்பத்தில் நிறைய வேதனைகள், நிறைய கஷ்டங்கள், இவைகள் எல்லாவற்றில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். இன்றைக்கு உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்கிற நேரத்தில் அந்த கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கட்டுகளை உடைச்சி இனி கணவன் மனைவி என்கிற உறவிலிருந்து இனி அம்மா அப்பா என்கிற ஸ்தானத்துக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். அநேக பெற்றோர்கள் எனக்கு தாத்தா ஆகணும் பாட்டி ஆகணும்னு ஆசை, ஆனால் என் பிள்ளைங்களுக்கிட்ட சொன்னால் 2 வருஷம் தள்ளட்டும், 5 வருஷம் தள்ளட்டும், 3 வருஷம் தள்ளட்டும்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அது வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு கஷ்டம்.
பிள்ளைங்க புரிஞ்சு கொள்ளல, நேரத்தையும் காலத்தையும் தள்ளி போடுகிறாங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கொடுக்கும்போது அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சில நேரங்களிலே ஏசாவை போல நீ தேடியும் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தைகள் அநேகருடைய கண்களை திறக்கிறதை பார்க்கிறேன். தள்ளி போடுகிற காரியங்கள் நம்முடைய கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு, எழும்பு சீயோனே. உன்னுடைய டிப்ரெஷனை விட்டு எழும்பு, உன்னுடைய நெகட்டிவிட்டியை விட்டு எழும்பு, உன்னுடைய நெகட்டிவ் தாட்டை விட்டு எழும்பு, உன்னுடைய நெகட்டிவான வார்த்தைகளை விட்டு எழும்பு. பாசிட்டிவான என் ஆண்டவர் உனக்காய் காத்திருக்கிறார். மேன்மையானதை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். உயர்ந்ததை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். எழும்பு, உன் பாவத்தை விட்டு எழும்பு, உன் சாபத்தை விட்டு எழும்பு. ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீட்டையும் நல்ல திராட்சை தோட்டங்களையும் நல்ல ஒலிவ தோப்புகளையும் பலவிதமான கனி விருட்சங்களையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் விசுவாச கண்கள்ல அவ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். நீ புசித்து திருப்தியாகி கொழுத்து செல்வமாய் வாழ்ந்திருப்பாயாக, செல்வ சீமானாக, செல்வ சீமாட்டியாக வாழ்ந்திருப்பாயாக இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சுக வாழ்வு என்று சொன்னேன். பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள், சுக காரியங்கள் எல்லாம் தடைகளை ஒட்டச்சி என் ஆண்டவரே இறங்கி நின்று செய்வீரான். எடுத்து செய்ய எனக்கு அப்பா இல்லை, எனக்கு உடன்பிறப்புகள் இல்லை, நின்று செய்ய எனக்கு யாருமே இல்லை என்று அழுது கொண்டு வந்திருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், அவர்கள் இல்லாத இடத்தை நான் ஸ்தானத்தை நிரப்புவேன். நான் நின்று செய்வ மகளே, நான் நின்று எடுத்து செய்வ மகனே ஆண்டவர் சொல்லுகிறார். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு உதவி கரத்தை நீட்டுவீராக. இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைக்கப்படட்டும். இளவயதின் விதவைகளை நினைத்தருளுவீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கோர்ட்டு கேசுகளில் இருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை தார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy,
certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.